திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் IAS அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்றாலும் கூட அவருடைய உடல்நலம் மிகவும் முக்கியமானது. உடல் நலனை கருத்தில் கொண்டு அவர் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய கல்வித் தொகையை தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி நிறுத்தி வைத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. ஒரு முறைக்கு பல முறை இந்திய ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் கூட, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியும் கூட அவர்கள் இந்த நிதியை ஒதுக்க முடியாது என்று பிடிவாதம் செய்கிறார்கள். இந்த எதேச்சதிகாரமான போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஆகவே அந்த நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை சசிகாந்த் செந்தில் அவர்களின் கோரிக்கை நியாயமானது. அதே வேளையில் பீகாரில் நடைபெற்று கொண்டிருக்கிற யாத்ரா இதைவிடவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தன்னுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தற்காலிகமாக முடித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒசூர்ல விநாயகர் சதுர்த்தி பட்டியலின மக்கள் கொண்டு போன விநாயகர் ஊர்வலத்தை தடுத்து ரெண்டு தரப்பு மோதல் நடந்திருக்கு, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா அதே மாதிரி திண்டுக்கல்லையும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் ரெக்கலாம் நடந்திருக்கு. தலித்துகளை இந்துக்கள் என்று பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஆனால் தலித்துகள் இவ்வாறு தாக்கப்படுகிற போது கண்டும் காணாமல் ஒதுங்கி போகிறார்கள். பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களிலாவது இதன் உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக, RSS போன்றவர்களின் சந்தர்ப்பவாத அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்ற பட்டியல் சமூக மக்களை தாக்கிய சாதி வெறியர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஒரே ஒரு பிரச்சனை, அதாவது இப்போ மதுரை கிளை நேற்று ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டியல் இனத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கு சலுகைகள் மறுக்கப்படுது, அதை மறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஏற்கனவே ஒருத்தவங்க அதில் அந்த சலுகை மூலியமா பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க, அரசியலில் பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அது அந்த உரிமை மறுக்கப்படணும் அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய, அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஏற்புடையதல்ல. இதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம். மக்களின் வாழ்நிலையையும் சமூக தகுதி நிலைகளையும் கருத்தில் கொண்டுதான் இடஒதுக்கீட்டு முறை நடைமுறைக்கு வந்ததை தவிர மதம் ஒரு அளவுகோல் அல்ல. ஆகவே இடஒதுக்கீடு கிறிஸ்தவர்களாக மாறிய தலித்துகளுக்கு வழங்க வேண்டும், அனைத்து உரிமைகளும் வழங்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.